கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்லுவோம். மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் ஆண்டவருடைய ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தித்தார். ஆண்டவர் எங்களை வழி நடத்துங்க, அற்புதமாய் நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு போதிக்கிற போது ஒரு அழகான ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையிலே விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியருகே விழுந்தன, சில விதைகள் கற்பாறை நிலத்திலே விழுந்தன, சில விதைகள் முட்கள் இடையிலே விழுந்தன. அந்த முட்கள் எல்லாம் வளர்ந்து அந்த விதையை நெருக்கி போட்டன. ஆனால் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல அதுவைகள் வளர்ந்து ஓங்கி வளர்ந்து பயிராகி 30 60 100 கனி கொடுத்தது என்று சொல்லி ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு திரள் கூட்டம் ஜனங்கள் கேட்கிறாங்க. அதுக்கு மத்தியில் சீசர்கள் தனியா வந்து கேட்கிறாங்க. இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த ஓமையினுடைய விளக்கம் என்ன? அப்போதான் இயேசு சொல்லுகிறார். நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது வாசிங்க. நம்ம வாசித்த 11வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் உங்களுக்கு அருளப்பட்டது. அல்லேலூயா. நிறைய வேளையில நம்ம வேதத்துல நிறைய காரியங்களை வாசிக்கிறோம். சிலருக்கு அது ஓமையாகவே இருக்கிறது, சிலருக்கு அது ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு சரித்திரம், நல்ல ஒரு வேத பகுதி. ஆனா சிலருக்கு அப்படி இல்லை, அது வெளிப்பாடாய் மாறுகிறது. அல்லேலூயா. ரகசியத்தின் வெளிப்பாடாய் மாறுகிறது. அல்லேலூயா. உண்மையாய் தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு அது தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தின் வெளிப்பாடாய் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. யாருக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கிறதோ அந்த வெளிப்பாடு உள்ளவர்கள் 30 60 100 கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவார்கள். அவங்க ஓங்கி வளருவார்கள். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செழித்து ஓங்கும். அல்லேலூயா. அதனால் தான் வேதம் எச்சரிக்கிற ஒரு காரியம், நம்ம கேட்கிறத குறித்து கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், 9வது வசனத்தை வாசிங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கேட்கறது, இன்னைக்கு சபையில் வந்திருக்கிறோம், சில நம்ம ஆண்டவருடைய வசனத்தை எப்படி கவனிக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை எப்படி கேட்கிறோம் என்பதை குறித்து நம்ம மிக கவனமா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இயேசு இந்த பகுதி மூலமா எப்படி கேட்கக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார், எப்படி வசனத்தை கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படி கேட்கக்கூடாதுன்னு தான் முதலாவது சொல்லுகிறார். நீங்க வாசிக்கிறப்போ 14 15 வசனத்தை வாசிங்க. நல்லா பாருங்க. இந்த வசனம் ஒரு விதை. இந்த வசனம் எவ்வளவு பலன் கொடுக்கணும்னு யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா.
நமக்கு தெரியும், ஒரு விதையை பார்த்துட்டு இது இப்படிதான் இதனுடைய எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு விதை. அதுக்குள்ள எத்தனை விதைகள் இருக்கிறது, எத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறது, எத்தனை மகிமையான காரியங்கள் இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமது மத்தியிலே விதைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். விதைக்கிறவங்க யாரும் வெறுமனே அப்படி பண்றதில்லை. ஆண்டவர் நம்ம மேல விதைக்கிறார். ஆமென். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆண்டவர் விதைக்கிறார். வேத வசனத்தை ஆண்டவர் நமது மத்தியிலே விதைக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வசனத்தை கேட்கிறப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் வெறுமனே எதுவும் பண்றதில்லை. வேதம் சொல்லுகிறது அவர் விதைக்கிறார். ஆமென். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கிறப்போ 17வது வசனத்தை வாசிங்க. 15வது வசனம். வசனத்தை கேட்டவுடனே இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். அல்லேலூயா. இப்போ அவன் விதைக்கிறான். விதைக்கிறதுல நிறைய விதைகள் வழியருகே விழுந்தன. இந்த விதை எப்போதுமே மண்ணோடு ஒட்டவே செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மண் எப்போதும் ரொம்ப கடினமாக இருக்கும். சிலர் பாதைகளை பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு வெட்டுவாங்க, இல்லைன்னு சொன்னால் பாதைகளை வெட்டுவாங்க. சிலர் நடந்து 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 போவாங்க. அந்த நடந்து போகிற இடத்துல சாதாரணமாக புல்லு கூட இருக்காது. இல்லையா? அப்படி கடினமாய் நீங்கள் அந்த வேத பகுதியை வாசிக்கிறப்ப வேதம் சொல்லுகிறது, சிலர் நம்ம வாழ்க்கையிலையும் சில வேளைகளில் நம்ம வசனத்தை கேட்போம், பைபிளை வாசிப்போம், ஆனால் அது கீழே இறங்கவே செய்யாது. அல்லேலூயா. காதில் மட்டும் அந்த வசனம் கேட்கும், ஆனால் அது நம்முடைய இருதயத்தை தொடவே செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை விதைச்ச உடனே நம்ம வாழ்க்கையில் அந்த வசனம் உள்ள போகாதபடி சாத்தான் அதை என்ன செய்கிறான், எடுத்து போடுறான். நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய வேளையில் நமக்கு தெரியாத காரியம், நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் தான் பிரசங்கம் கேட்குறோம், ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் தான் அற்புதம் நடக்கிறது, சிலருடைய வாழ்க்கையில் தான் அதிசயம் நடக்கிறது, சிலர் தான் அதை பெற்றுக்கொள்ளுறாங்க, சிலர் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பது இதில் இருக்கிறது. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் நம்ம வசனத்தை எவ்வளவுதான் கேட்டாலும் அது கிரியை செய்யாதபடி நம்ம அதை அடைச்சு போடுறோம். நம்ம நினைக்கிறோம் இந்த வசனத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசும் ரொம்ப கவனமா இருக்கிறான். இவனுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் இறங்கக்கூடாது, இவனுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் செயல்படக்கூடாது, இவன் வேதத்தை வாசிக்க கூடாது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் கையில் எடுத்தால் தான் தூக்கம் வரும். சிலர் பார்த்தீங்கன்னா தூங்கவே மாட்டாங்க, ஆனால் சபையில் பிரசங்க கேட்க ஆரம்பித்தா நல்லா தூங்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரதர் இருந்தார். அந்த பிரதர் பார்த்தீங்கன்னா அவருக்கு தூக்கமே வராது, வேலையில் அவ்வளோ பிரச்சனை. அவர் சொல்லுவார், பாஸ்டர் நான் தூங்கவே மாட்டேன் பாஸ்டர். அவர் 10-12 மணிக்கு பெட்டில் போய் படுத்தாலும் தூங்கவே மாட்டார். அப்படியே மனது பல விதமான எண்ணங்களை சிந்திச்சு சிந்திச்சு காலையில் 5 மணி வரை சிந்திச்சுட்டு அப்படியே படுத்திருப்பார். அதுக்கப்புறம் எழும்பி வேலைக்கு போவார். ஆனால் முன்னாடி சர்ச்சுக்கு வருவார். சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே அவர் தூங்க ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆவி அனல் எல்லாம் அதில் என்ன செய்திடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய வேளையில் நமக்கு தெரியறதில்ல, வசனத்தை கேட்க விடாதபடி, வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய விடாதபடி சத்துரு அதை எடுத்து போடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவனுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் விதைக்கிற விதையினுடைய வல்லமை எவ்வளவு பெரியதென்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வசனம் உங்க இருதயத்தில் இறங்க விடாதபடி நீங்க வசனத்தை கேட்கவே கூடாது. ஏதோ கடமைக்காய் வசனத்தை கேட்கறது, கடமைக்காய் பைபிள் வாசிக்கிறது, இந்த அனுபவம் கூடவே கூடாது. அதனாலதான் நிறைய பரிசுத்தவான்கள் வேதத்தை முழங்காலில் நின்று வாசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் வேத வசனத்தை ஏதோ நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது மாதிரி இல்லை. சில வேளையில் நம்ம வாகனத்தில் போகிறப்போ மொபைலில் நம்ம வாசிக்கிறோம், அது வேற. வேதத்தை கனம் கொடுத்து வாசிக்கணும். தேவாலயத்தில் வர்றப்போ ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே நீர் இன்றைக்கு என்னோடு பேசணும், ஆண்டவரே நீர் இன்றைக்கு என்னோடு பேசணும் ஆண்டவரே. அப்படி பேசுறவங்க வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இயேசு கூட எத்தனையோ பேர் நடந்தாங்க, அற்புதங்களை பெற்றாங்க, அதிசயங்களை பெற்றாங்க. அவங்க கிட்ட இயேசு யாருன்னு கேட்டப்போ ஒரு சிலர் சொன்னாங்க அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு சிலர் சொன்னாங்க அவர் மெஸ்ஸியா, ஒரு சிலர் சொன்னாங்க ஆமே அவர் அற்புத அடையாளங்களை செய்கிறவர். ஆனா கூட நடந்த பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்தார், அதை உலகம் தரதில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றார், அந்த வெளிப்பாடு பெற்றவனை பார்த்து சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உன்னுடைய கரத்தில் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு வெளிப்பாடு இருக்கிறதோ அவங்களை கொண்டுதான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். எல்லார் கையில இருக்கிற விதையை தான் ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அதை நம்ம எப்படி ரிசீவ் பண்றோம்ங்கிறத பொறுத்து நம்முடைய வாழ்க்கை மாற முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு சொல்ற காரியத்தை வாசிங்க, 16-17 வசனத்தை வாசிங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வசனத்தை கேட்ட உடனே அதை ரொம்ப சந்தோஷமா சிலர் ஏற்றுக்கொள்ளுவார்கள். இன்றைக்கு ஆராதனை முடிச்சு வெளியில போனா சிலர் சொல்லுவாங்க, சிலர்கிட்ட கேட்டா இன்றைக்கு வசனம் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட பேசினார். சிலர் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசினார். வசனத்தை அப்படி சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவார். ஆனா வசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க, ஆனா அது அவங்க இருதயத்தை உடைக்காது, அவங்க இருதயத்துல மாற்றங்களை கொண்டு வராது. அல்லேலூயா. ஒரு விதையை நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும் தெரியுமா? அது வேர் அந்த மண்ணை என்ன செய்யும் தெரியுமா? ஊடுருவ ஆரம்பிக்கும், உடைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கண்ணாடி குழையில வச்சு நம்ம ஒரு விதையை மண்ணில் போட்டு வச்சோம்னு சொன்னா அது வேர் விடுறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. நிறைய வேளையில நம்ம வசனத்தை ஏற்றுக்கொள்றோம், ஆனா நம்ம பல வேளையில சிந்திக்கிறது இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் எங்காவது மாற்ற வேண்டி இருக்கிறதா? அல்லேலூயா. பைபிள் சொல்ற ஒரு காரியத்தை நீங்க வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23, 24, 25 வசனத்தை வாசிங்க. என்னத்தினால் எனில் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அல்லேலூயா.
பைபிள் ஆக்சுவலா நம்முடைய சாயலை காட்டி கொடுக்கும். அல்லேலூயா. நம்ம நிறைய வேளையில நினைப்போம் நம்ம ரொம்ப அழகா இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தான் இருக்கிறதுலே பரிசுத்தமா, நான் தான் இருக்கிறதுலே நீதிமா, நான் தான் இருக்கிறதுலே பக்திமா, இப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பைபிளை வாசிச்சாதான் தெரியும், ஐயோ நான் என்ன செய்தேன், அதமானே. அல்லேலூயா. பைபிள் நம்மளை காட்டி கொடுக்கும். பைபிள் ஒரு கண்ணாடி மாதிரி. அல்லேலூயா. நம்ம கண்ணாடியில பார்க்கிறோம். கண்ணாடியில பார்க்கிறப்போ தலை அப்படி ஒழுங்கா கோதல, முகம் எல்லாம் அது அலங்கோலமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம உடனே என்ன செய்வோம்? முகத்தை கழுவுவோம். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்றத கவனிங்க. ஒருவன் வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் அவன் கண்ணாடியில பார்த்துட்டு தன்னுடைய சாயல் இன்னதென்றே மறந்து போன மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அல்லேலூயா. பைபிளும் அதுதான் சொல்லுகிறது. கொஞ்சம் அதை கேட்பாங்க, ஆனா வேர்கொள்ளாதபடியினால். வசனம் கேட்கிறப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க 17வது வசனம். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சிலர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணுவாங்க. சிலர் சில தீர்மானங்களை எடுப்பாங்க. ஆனா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே ஐயோ நான் ஞானஸ்தானம் எடுக்கல அப்படின்னு இடரல் அடைவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வசனத்து நிமித்தம் துன்பம் வருகிற போது, வசனத்து நிமித்தம் பிரச்சனை வர்றப்போ நிலைத்து நிற்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கள் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். கற்பாறை என்ன விதைச்சாலும் வசனத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க. ஆனா அது என்ன செய்யாதுன்னா உள்ள அது நம்ம இருதயத்தை உடைக்காது. அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறப்போ வேதம் சொல்லுகிறது, வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. நம்ம பைபிள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணீர் சிந்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. பைபிள் வாசிக்கிறப்போ நீங்க கண்ணீர் விட்டு அழுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க இருதயம் கற்பாறை கிடையாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. பைபிள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நம்மளை உடைக்கும். நம்முடைய கற்பாறை, நமக்குள்ள ஒரு நேச்சர் இருக்கு கற்பாறை. அது யாரு சொன்னாலும் கேட்காது. அது யாரு சொன்னாலும் நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் சபைக்கு போவேன், நான் இப்படிதான். அல்லேலூயா. அது கற்பாறை. ஆனா பைபிள் பக்கத்துல போறப்போ, பிரசங்கம் கேட்கிறப்ப எப்பவுமே நம்ம எப்படி உடைந்த மிகவும் மிதுமான களிமண்ணை போல எப்படி வேணும்னாலும் குயவன் உருவாக்கத்தக்க விதமாய் நம்ம போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கற்பாறை இருதயத்தோட நம்ம வசனத்தை கேட்கவே கூடாது. நீங்க என்ன பிரசங்கம் பண்ணுங்க, நான் இப்படிதான் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்ன போதீங்க, நான் இப்படிதான் இருப்பேன். இல்லை, ஆண்டவர் உங்களை ஓங்கி வளர்ற பயிரா மாத்தணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. 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 மூன்றாவதாக பாருங்க, 18வது வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து. சிலர் வசனத்தை ஒரு பக்கம் கேட்பாங்க, ஒரு பக்கம் வேற விதமான சிந்தைகள் ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா. என்ன அப்படின்னா உலக கவலை. இங்க பாஸ்டர் வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, பேக் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஐயோ நாளைக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டணுமே. அல்லேலூயா.
நாளைக்கு அந்த பிரச்சனை இருக்க, இந்த பிரச்சனை இருக்க. அல்லேலூயா. உலக கவலை, உலக கவலை கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதை தடை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. பைபிளை வாசிக்கிறப்போ, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறப்ப எல்லாம் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சில காரியங்கள் தடை செய்யும். உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து உள்ள ஆண்டவருடைய வசனமே போக முடியாது. அங்க ஆல்ரெடியே நம்முடைய மனசுல நிறைய திட்டங்களை நம்ம போட்டு வச்சிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வாங்கணும், இது வாங்கணும், அப்படி சாதிக்கணும், இப்படி சாதிக்கணும். அல்லேலூயா. இல்லை, பைபிளை வாசிக்கிறப்போ நம்முடைய இருதயம் காலியா நம்ம வச்சிருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்படுத்துவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிச்சு பாருங்க, அதனாலே வசனத்தை நெறிக்கு போட அது பலனற்று போகும். நம்ம வசனத்தை கேட்டுட்டு வசனத்தை ஒரு பக்கம் கேட்போம், வசனம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பிரசங்கம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த வசனம் போன உடனே உலக கவலை வந்து மூடிவிடும். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்து மூடிவிடும். உலகத்தில் இருக்கிற மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் நம்முடைய வாழ்க்கை வந்து மூடிடும். அல்லேலூயா. அது நிமித்தம் வசனத்தின் மூலம் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சில வேளையில் உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், ஆனால் அதை விட பெரிய ஆண்டவர் நமது மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அதை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதான் வசனம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம், ஆமே, வேதம் சொல்லுகிறது, ஆமே, திரளான அலைகளை பார்க்கலும் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் பெரிய அலை வரலாம், அதை விட ஆண்டவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பல வேளைகளில் ஆண்டவருடைய வசனத்தை விட அலைகள் தான் நம்ம காதுல கேட்கும். ஆண்டவருடைய வசனத்தை விட வனாந்தரங்கள் தான் நம்ம காதுல கேட்கும். அது என்ன செய்யும் அப்படின்னா, ஆண்டவருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாதபடி அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, முளையிலே அது என்ன செய்திடும்? நெருக்கி போடும். அப்புறம் ஆண்டவருக்கு வசனமே நம்ம மனசுல இருக்காது, விசுவாசமே இருக்காது, உலக கவலையே சிந்திச்சுட்டு இருப்போம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் மைண்ட்ல வேத வசனம் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. சிலரெல்லாம் பைபிளை மனப்பாடம் செய்வாங்க. அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் மனப்பாடம் ஆகிறப்போ நம்ம மனதை மறுரூபமாக்கும். நிறைய வேளையில நம்ம குப்பைகளினால நம்ம மனசை நிறைக்கிறோம். நிறைய பேர் சீரியல் பார்த்துட்டு, ஆமாம், கிரிக்கெட் பார்த்துட்டு, ரெஸ்லிங் பார்த்துட்டு, சினிமா பார்த்துட்டு, ஆமாம், ராத்திரி தூங்குனா கவலையோடு படுப்பாங்க. அல்லேலூயா. ஐயோ, அந்த நடிகைக்கு இப்படி ஆயிடுச்சே, அந்த நடிகனுக்கு அப்படி ஆயிடுச்சே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பைபிளால உங்க மைண்டை நிரப்புங்க. அல்லேலூயா. அது உங்களை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்கும். சும்மா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. காலையில் இந்த டிவி பார்க்கறதுக்கு பதிலாக பைபிளை வாசிச்சு பாருங்க.
ஒரு புஸ்தகத்தை வாசிச்சுட்டு தான் என்னை தூங்கணும்னு தீர்மானம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. யூடியூப் சில வேளையில் சிலரெல்லாம் இந்த பிரசங்கம் பார்க்குறேன்னு யூடியூபுக்குள்ளே நுழைவாங்க. அப்படியே பிரசங்கம் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அல்லேலூயா. அது அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட் இன்டர்வெலுக்குள்ளே போவாங்க. அது அப்படியே போய் 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 ஆமென். அல்லேலூயா. கடைசியில் வார்த்தையும் இல்லை, வசனமும் இல்லை, பெற்றுக்கொண்ட கிருபைகளை இழக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் வாசிக்கிற வேண்டிய நேரத்தில் நான் உங்களுக்கு தயவாக சொல்கிறேன், வண்டியில் போகிறப்ப பிரசங்கம் கேளுங்க, வேலை செய்கிறப்ப பிரசங்கம் கேளுங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலே பிரசங்கம் கேட்க விரும்புனீங்கன்னா ஒரு பைபிள், ஒரு புஸ்தகம் கையில், ஒரு பென்னு வச்சுட்டு உட்காந்து சபையில் பிரசங்கம் கேட்குற மாதிரி கேட்குறீங்களா? கேளுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா யூடியூப்பில் கேட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை வேற விதங்களில் திசை திருப்ப ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிங்க, மார்க்கு 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, அது வேதம் எப்படி சொல்லுகிறது நீங்க வாசிங்க. 8வது வசனத்தை வாசிங்க. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருமா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. விதைய விதைக்கிறவர் தண்ணீரையும் பாய்ச்சுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. 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 ஆண்டவர் வசனத்தை நமக்கு தர்றாருன்னா அதோடு கூட அந்த வசனத்தை பின்பற்ற நமக்கு உதவி செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் 4 நதிகள் பாய்ந்தன. அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் நமக்கு விதைய மட்டும் இல்லை, அதுக்கு நீர் பாய்ச்சுகிறார். அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. அது ஓங்கி வளர்ந்து வாசிங்க, பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. அது காண்பிக்கிற ஒரு காரியம் இதுதான், யாராலும் கணிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு விதை எவ்வளவு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மளை எல்லாம் மரமாக பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் விதைக்கிறாரு. ஆனா உலகத்தின் பார்வையில் நம்ம தான் மரங்கள். அல்லேலூயா. இந்த வேத வசனம் விதைக்கப்பட்ட மரங்களாய் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம எல்லாம் ஓங்கி வளர்ந்து, உலகத்துல ஒரு மனுஷங்கிட்ட, ஒரு குருடங்கிட்ட இயேசு கேட்டார், நீ இப்போது எப்படி பார்க்கிற அப்படின்னு சொன்னப்போ அவன் சொன்னான், நான் மனுஷர்களை மரங்களை போல என்ன செய்றேன், பார்க்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளெல்லாம் உலகம் வசனத்தின் மரங்களா பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆமே, ஆண்டவரே எங்களை அப்படி மாத்துங்க ஆண்டவரேன்னு கேட்போம். ஆண்டவரே எங்களை அப்படி மாத்துங்க ஆண்டவரே, மாத்துங்க ஆண்டவரே, மாத்துங்க ஆண்டவரே. பாருங்க, ஒரு விதை 30, 60, 100. அதான் வேதம் சொல்லுகிறது, பலன் கொடுக்கிறார்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர். நம்ம யோசிச்சு பார்க்கணும். போன வாரம் நம்ம ஒரு வார்த்தையை கேட்கிறோம், இன்னைக்கு ஒரு வார்த்தையை கேட்கிறோம். நான் அதை எவ்வளவு பின்பற்றி இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம இன்னைக்கு எந்த நிலமாய் நம்ம இருக்கிறோம். நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம், நிறைய வசனத்தை கேட்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு காலம் வரும், பஞ்ச காலம் வரும்னு சொல்லுது. ஆனா ஆண்டவர் கிருபையா நமக்கு நிறைய போஷிக்கிறார். நீங்க நிறைய வசனங்களை கேட்கிறோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த வசனங்கள் என் வாழ்க்கையை எவ்வளவு மாத்தி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம என்ன நிலமா இருக்கிறோம்? நம்ம நிலம் வழியருகே இருக்கிறதா? எத்தனையோ வருஷமா பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆனா இந்த வசனங்களால நம்மளை ஒன்றும் செய்ய முடியலையா? இல்ல கற்பாறையா இருக்குதா? இல்ல வசனத்தை கேட்டுக்கிட்டாலும் அதை சுற்றி இந்த வசனம் வளர விடாதபடி நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம நிறைய அஜெண்டா வச்சிருக்கலாம். சில வேளை நம்முடைய வாழ்க்கையை குறிச்சு, நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், நான் இவ்வளவு படிக்கணும், நான் இவ்வளவு காரியங்களை செய்யணும். ஆனா வசனத்துக்கு முன்னாடி போறப்போ யோசியா ராஜா வசனத்தை கேட்ட உடனே அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு அவன் அழுதான். இந்த வசனத்தை கேட்காததுனாலதான் நம்முடைய முற்புதாக்கள் அடிமைகளா போனாங்க. இந்த வசனத்தை கேட்காததுனால எத்தனையோ பேர் வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு. இந்த வசனத்தை கேட்காததுனால எத்தனையோ பேர் போதையில் அழிஞ்சு போனாங்க. இந்த வசனத்தை கேட்காததுனால எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிட்டு. அவன் அந்த வசனத்தை கேட்ட உடனே அவன் வஸ்திரத்தை கிழித்து அழுதான். ஆண்டவர் சொன்னார், நீ உன் இருதயம் இளகி. 2 ராஜாக்கள் 22 அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். நீ உன் இருதயம் இளகி தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினபடியினால். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த வசனம் தேசத்திலே பெரிய செழிப்பை கொண்டு வரும். இந்த வசனம் உங்க குடும்பத்திலே செழிப்பை கொண்டு வரும். இந்த வசனங்கள் உங்க வாழ்க்கையிலே செழிப்பை கொண்டு வர வல்லமை உள்ளது. இந்த வசனங்கள் உங்களை பலனுள்ளவர்களாய் மாற்றும். நீங்க ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களா இருக்கலாம். நேரம் இல்லாததுனால முடிக்கிறேன். பிலமோன் நிருபத்தில் ஒனேசிமு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் திருடன். பிலமோனுடைய வீட்டில இருந்து ஒரு பொருளை அவன் அடிமையா இருக்கிறான். பிலமோனுடைய வீட்டில் அடிமையா இருக்கிறான். அந்த அடிமை ஒரு பொருளை திருடிட்டு ரோம் பட்டணத்துக்கு ஓடி போகிறான். இந்த ரோம பட்டணத்துல ஒனேசிமுவை திரும்ப பிடிச்சா அவனை கொலை செய்யவும் பிலமோனுக்கு அதிகாரம் உண்டு. அவன் ஓடி போய் கடைசியில சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையில அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்கிறான். இந்த பிலமோனுக்கு ஒனேசிமுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வேத வசனங்களை சொல்லுகிறார், சுவிசேஷத்தை சொல்லுகிறார். ஒனேசிமு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவன் திரும்ப அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கடிதத்தை எழுதி பிலமோனுக்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒனேசிமு கையில கொடுக்கிற போது சொல்லுகிறார், அவன் முன்பு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது அவன் உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் எந்த மனுஷனையும் பிரயோஜனம் உள்ளவனா மாற்றும். எந்த வசனம் எந்த மனுஷனையும் பிரயோஜனம் உள்ளவனா மாற்றும். உங்க வாழ்க்கையில மனுஷங்க உங்களை பார்த்து சொல்லலாம் யூஸ்லெஸ்ன்னு சொல்லலாம். நீங்க தீர்மானம் எடுங்க, இந்த வசனத்தை நான் முழங்காலில் நின்று வாசிப்பேன். இந்த வசனத்தை தேவனுடைய வார்த்தையாய் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆண்டவர் உங்களை பலனுள்ளவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. எழும்பி நிற்போம். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்திற்கு கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்திற்கு கீழ்ப்படி என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அடியேனிதோ தேவா, அடியேனிதோ தேவா, அடியேனிதோ தேவா, அடியேனிதோ
வசனத்தின் ரகசியம். இதுல இருக்கிறதெல்லாம் ரகசியம். ஆண்டவரே, இந்த ரகசியங்களை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி தாங்கப்பா. இது நிறைய வேளையில நாங்க குப்பையில தூக்கி போடுறது போல போட்டுறோம். இந்த வசனத்தை வாசிக்கிறதை ஏதோ பெரிய சுமையா நினைக்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்க டாடி, எங்களை மன்னிச்சிருங்க டாடி. சபையா சொல்லுங்க, லார்ட் forgive me. ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும்னா நம்ம அவ்வளவு விழுந்து விழுந்து படிக்கிறோம். ஒரு மார்க் கிடைக்கணும்னா அவ்வளவு விழுந்து விழுந்து படிக்கிறோம். பைபிள் படிக்கிறதுனால யாரும் சம்பளம் கொடுக்க போறதில்லை, யாரும் மார்க் கொடுக்க போறதில்லை. நீங்க ஆனா பொண்ணா மாறிடுவீங்க. நீங்களே பொண்ணா மாறிடுவீங்க. இந்த பைபிள் உங்களை பொண்ணா மாத்திரும். இந்த பைபிள் உங்களை பலனுள்ளவர்களா மாத்திரும். இந்த பைபிள் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, என் வீட்டுல இருக்கிற பொக்கிஷத்தை நான் பல வேளைகள்ல அவமதிச்சிருக்கிறேன், கனப்படுத்தாம விட்டு இருக்கிறேன், வாசிக்காம விட்டு இருக்கிறேன். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இந்த வசனங்கள் 30 60 100 பலன் கொடுக்கிற ஒரு இருதயமாய் எங்களை மாத்துங்கப்பா. இந்த பைபிள் உடைக்க, எங்க வாழ்க்கையை மாத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, பிள்ளைகளை உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், இவர்கள் முள்ளாய் அல்ல, இந்த உலகத்துல கற்பாறைகளாய் அல்ல, இந்த உலகத்துல மனுஷர்களால் மிதிக்கப்படுகிற ஒரு வழியாய் அல்ல, இவர்கள் செழிப்பானவர்களாய் இந்த ராத்திரி வேளையிலே மாறுவார்களாக. இவர்கள் வாழ்க்கையிலே செழிப்புகள் உண்டாவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஓ ரீகாபா கர்த்தருடைய ஆவியானவர் இருதயங்களை செழிப்பான இருதயங்களாய் மாற்றுவாராக, மாற்றுவாராக. முற்கள் மாறுவதாக, கடினமான வாழ்க்கை மாறுவதாக. மிதிக்கப்படுகிற அனுபவம், மனுஷர்களால் மிதிக்கப்படுகிற அனுபவங்கள் மாறி யோஜனம் உள்ளவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஓ உயர்த்தப்பட்டவர்களாய் கர்த்தர்வர்களை மாற்றுவீராக. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்த்தேன். உங்க ஜெபங்கள், நீங்க வசனத்துக்கு நடுங்குறீங்கன்னா நீங்க சொன்னாலே ஆண்டவர் கேட்பார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இத்தனை நாட்களும் எல்லா பலனற்ற தன்மைகளை மாற்ற இவர்களை பலமுள்ளவர்களாய் உலகத்தில் இவர்கள் காணப்பட இவர்களை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். கர்த்தர் கூட இருங்க, ஆசீர்வதிங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.